ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அனிருத்தோட இசையில் வெளியான திரைப்படம் மதராசி. தர்பார் போன்ற மிக முக்கியமான படங்களை தோல்வி படமாக கொடுத்த ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் தேவைப்பட்டது. அதனால் சல்மான் கானை வச்சு சிக்கந்தர் என்ற படத்தை இயக்குனார். மிக பெரும் ட்ரோலுக்கு ஆளான அந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி படம் எடுத்திருந்தார். மதராசி படத்தின் மூலமாக கம்பேக் கொடுத்தாரா இல்லையா? என்னதான் துப்பாக்கி, கஜினி, கத்தி போன்று இந்த படம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு என சொல்லும் அளவுக்கு இந்த வெற்றி பதிவாகி இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் மீண்டும் கதை சொல்லியிருக்காராம் ஏஆர் முருகதாஸ். சூப்பர் ஸ்டாருக்குமே இந்த கதை பிடிச்சு போச்சான். திரைக்கதையில் அழுத்தமாக கொடுக்குறவர் தான் ஏஆர் முருகதாஸ். அப்படி திரைக்கதையை விறுவிறுப்பாக கொடுத்த ஏஆர் முருகதாஸே சமீப காலமாக 3 படங்களில் சொதப்பிட்டார். இதனால் அவர் மீது கடும் ட்ரோல்களுக்கு ஆளாக்கப்பட்டது. ரசிகர்களுமே ஏஆர் முருகதாஸை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஏஆர் முருகதாஸ் சமீப காலமாக கிரிஞ்சான படங்களாகவும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மாஸ் மசாலா படங்களாகவும் எடுக்கிறாரு என குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதை போக்கும் விதமாக தான் சிக்கந்தர் படத்தை எடுக்க அவர் பிளான் பண்ணி சல்மான் கானை வச்சு எடுத்தார். அந்த பயங்கர ட்ரோலுக்கு ஆளான சிக்கந்தர் அதை தொடர்ந்து மதராசி படம் என்ன ஆகும் என கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனால் நம்ம ஏஆர் முருகதாஸ் தப்பிச்சிட்டாரு. அவரோட திரைக்கதை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து தான் ரஜினியோட இணைய போகிறதா ஒரு தகவல்கள் போய்கொண்டிருக்கு. மேலும் அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லனாக ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சமீபத்தில் தான் இந்த படத்தோட கதை விவாதத்தை ரஜினிகிட்ட விவாதம் பண்ணியிருக்காரு. தலைவர் 174 இந்த கதை இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் சமீபத்தில் தான் ரஜினி நடித்த கூலி படம் கலவையான விமர்சனங்களை பெற்று 520 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருக்கு. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் ஒட்டுமொத்த மலையாளம் இண்டஸ்ட்ரியே சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸோட ஒரு பிரம்மாண்ட படம் கண்டிப்பாக இந்த தடவை வெச்சக்குறி மிஸ் ஆகாது என ரசிகர்களும் காத்து கொண்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த காம்போ இணைஞ்சால் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி காம்போவாக இருக்கும். மேலும் ஏஆர் முருகதாஸ் அழுத்தமான கதையோடு கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக ரஜினிக்கு ஏற்ற மாரி ஒரு சூப்பரான கதை இருக்கும் என்று நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.